பாராளுமன்ற தேர்தலை இம்மாதம் 14ஆம் தேதி நடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நீண்ட விசாரணையின் பின்னர் நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன, சிரான் குணரத்ன மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தது. பொது தேர்தல் திகதி சட்டத்திற்கு உட்பட்டதில்லை என்று உத்தரவிடக் கோரி சமூக செயற்பாட்டாளரும் நாம் ஸ்ரீலங்கா தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான எச்.எம். பிரியந்த ஹேரத் இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தார். பொது தேர்தலுக்கான ஜனாதிபதியின் வர்த்தமானி அறிவித்தல் சட்டவிரோதமானது என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனுதாரரின் கூற்றுப்படி தேர்தல் விதிகளின்படி வேட்புமனு ஏற்பு நிறைவடைந்த நாளிலிருந்து 5 வாரங்களுக்கு குறையாத அல்லது 7 வாரங்களை விட அதிகரிக்காத காலப்பகுதியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதன்படி அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறுதி செய்யப்பட்டதிலிருந்து பார்க்கும் போது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 29ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஜனாதிபதி இதனை மீறி 14ஆம் தேதியே தேர்தலை நடத்துவதாக அறிவித்திருப்பது அரசியல் யாப்புக்கு முரணானது என்று அவர் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த திகதி சட்டத்திற்கு உட்பட்டே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளது என்றும் சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மன்றுக்கு அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான தபால் மூல வாக்குகள் இன்று 3ஆம் நாளாக அளிக்கப்பட்டன. கடந்த அக்டோபர் 30 மற்றும் நவம்பர் 1ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்குகளை அளிக்க முடியாத முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களின் வாக்காளர்களுக்கும் இன்று தபால் மூல வாக்குகளை அளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் தபால் வாக்குகளை அளிக்க முடியாத வாக்காளர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் மற்றும் 8ஆம் தேதிகளில் மாவட்ட தேர்தல் காரியாலயங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.